பயணம்னு கேட்டுச்சா? பயணம்னு கேட்டுச்சு. நீங்க தப்பா என் தமிழில் பிழை இருப்பது என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன். கேரிங்காக இருக்கணும், சந்தேகப்படக்கூடாது. அதுதான் மெயின் கோல். அவங்க ஃபேமிலியை எங்கள் ஃபேமிலி ஒன்றா பார்க்கணும். ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி பார்ப்பீங்களா? யாருக்கும் இனிமேல் பண்ணாதா நீ பண்ணாது. அவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களா? சரி, அவங்க இப்போ திடீர்னு உங்கள்கிட்ட வந்து சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சொன்னா ஐயோ சாங் மறந்துட்டு. பசங்களை பார்த்து ரகட் பாய். ஏன் ரகட் பாய் பார்க்குறீங்க? அவங்க தான் நல்லா ஸ்டைலாக இருப்பாங்க. ஸ்டைலாக இருப்பாங்க. அப்போ சாக்லேட் பாய்லாம் ஸ்டைலாக இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருப்பாங்க. சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட நேம் ஸ்வீட்டி. ஆர்த்தி. உங்கள் பேர்? வர்ஷினி. கீர்த்தி. என் பேர் அங்கிலா. ஓகே, உங்கள் பேர் சிஸ்டர்? ராஜலக்ஷ்மி. ஓகே, இன்னைக்கு என்ன கேள்வினா, உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் பையனாக இருக்கிற வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் எங்கே போய் என்ன விஷயத்தை என்ஜாய் பண்ண நினைப்பீங்க? எங்கள் வீட்டில் நைட் அவுட் பண்ண மாட்டாங்க. ஸோ பையனாக இருந்தால் கண்டிப்பாக நைட்டில் ஃபுல்லாக சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஆக்சுவலி நானும் பையன்தான், பட் ஆனால் என்னையும் வெளியே அனுப்ப மாட்டாங்க எங்கள் அம்மா. இல்லை, சில பேர் அனுப்ப மாட்டாங்க, சில பேர் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபேமிலியில் இருந்து பையனாக பிறந்து வெளியே சுற்றணும். நைட் அவுட் எங்கே போனா சார்? பீச்சு, நைட் ரைடு, பைக் ரைடு. Bike ride. ஆனால் பைக் ஓட்ட தெரியாது, ஆனால் நைட் ரைடு. நைட் ரைட் யார் கூட பார்த்தா நைட் ரைட் போயிருந்தா? நான் எங்கள் அம்மா ஃபேமிலியோட கூப்பிட்டு ஃப்ளைட்டில் போக ஆசைப்படுவேன். அங்க பையனா கிடைக்க தான் இவர் பொண்ணாக இருந்தாலும் அம்மா அப்பா ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகலாமே. என்னங்க பதில் சொல்கிறீங்க? ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அது இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குங்க. பையனா மாதிரினா ஒரு தத்து சுற்றி பார்க்கணும், இல்லை இந்த பெனிஃபிட்லாம் எங்களுக்கு பையனாக இருந்தால் இருக்கும் அப்படின்ற மாதிரி. திருப்பி எனக்குலாம் டெல்லி போனால் பார்லிமெண்ட் போகணும் ஆசை. ஏன்னா காலேஜ் நாங்கள் லா காலேஜ் அட்வொகேட்டு. அட்வொகேட்டா? அவங்க கிட்ட நல்ல கேள்விலாம் கேட்கலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அட்வொகேட்? நாங்கள் ஃபைனல் இயர் படிக்கும் போது பார்லிமெண்ட் போனோம். சரிங்களா? அப்போ வந்து ஸ்டூடெண்ட்னால எங்களுக்கு அலோவ் பண்ணாங்க. உள்ளே போய் என்ன நடக்குது, உள்ளே என்ன நடக்குது, அசம்பிளி எல்லாம் செக் பண்ணோம். ஸோ திருப்பி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போகணும்னு ஆசைப்படுறேன். அது பொண்ணாக இருந்தாலும் போகலாம் தானே? நான் கேட்ட கேள்வி பையனாக இருந்தால் என்னென்னலாம் பயணம்னு கேட்டுச்சா? பயணம்னு கேட்டுச்சு. நீங்க தப்பா என் தமிழில் பிழை இருப்பது என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன். நீங்க ஒரு நாள் மட்டும் பையனா இருந்தா பாயா இருந்தா என்னென்ன விஷயத்தை ஜாலியாக எல்லா பொண்ணுங்களும் சைட் அடிச்சுட்டு இருக்கோம். அப்ப நீங்க எல்லாம் சைட் அடிக்கலாம், நாங்க சைட் அடிச்சா தப்பா? அப்படி கேமரா பார்த்து சொல்லுங்க. அப்படிலாம் இல்லை, நீங்க அடிச்சு அங்கே தப்பு நாங்கள் சொல்லவே இல்லையே. சொல்லலைங்க. இப்போதான் 14 செகண்ட் பார்த்தா கேஸுன்ட்டாங்க. ஒரு சில பொண்ணுங்க மைண்ட் செட் அப்படி இருக்கும். அவங்க மைண்ட் செட்லாம் அப்படி இல்லை. நீங்க சைட் அடிச்சா சைட் அடிச்சு படம் விட்டுருவீங்க. ஆமாம், பார்த்து சைட் அடிக்க போறாங்க. சரி, ஓகே, அந்த மாதிரி மட்டும் என்ஜாய் பண்ணீங்க. வேற எதனா பெரிய ஆசைகள் பையனா இருந்தா? பெரிய ஆசை எதுவும் இல்லை. சைட் அடிப்பீங்க. நீங்க பசங்க இப்போ சைட் அடிக்க மாட்டீங்க? பசங்களோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணோம். போய் கோவா போனோமா? நீங்க தெரிஞ்சு சைட் அடிப்பீங்க. நம்ம எனக்கே வெக்கமா இருக்கடா நம்மளை பத்தி இவ்வளோ பெருமையா சொல்லும் போது. நல்லா என்ஜாய் பண்ணுவோம், நல்லா சுற்றுவோம். எல்லா பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க, எல்லா பொண்ணும் என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் பண்ண முடியாதுல்ல? இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? நாங்கள் எங்கே துணி எடுக்க தான் வந்திருக்கோம். இதே பசங்களாட்ட எவ்வளோ ஜாலியாக என்ஜாய். எப்படி வரீங்க? ஜாலியாக தான் வரும். அப்போ அது என்ஜாய் தானே? இதை விட பையனா மாறினா என்ன என்ஜாய் பண்ணீங்க? என்ஜாய் பண்ணிட்டு எல்லாருக்கும் அதாவது என்ன ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன். ஸ்பெசிஃபிக்கானா நல்லா நிறைய லாங் டிரைவ் பண்ணுவோம். அப்புறம் நைட்லலாம் போக முடியாது, கேர்ள்ஸ்னால் விட மாட்டாங்க. அந்த மாதிரி நைட் டைம்லாம் நல்லா லாங் டிரைவ் பண்ணலாம். பாய்ஸாக இருந்தால் அவ்வளோ எதுவும் சொல்ல மாட்டாங்க. கேள்வி நீங்கள் கேட்க சொன்னீங்க, பதில் அங்கேருந்து வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு துரோகம் அப்படின்னு யாராவது பண்ணிருக்கீங்க? துரோகம் அப்படிலாம் இல்லை. அவ்வளோவா யார்கிட்டயும் பேசலாம் மாட்டேன், அதனால அந்த மாதிரிலாம் அப்படிலாம் யாரும். ஸோ அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு கரெக்டாக? ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. நான் ஃபேமிலி கூட தான் க்ளோஸாக இருக்கேன். அம்மா அப்பா தங்கச்சி அது மாதிரி யாரு? இப்போ அவங்க திடீர்னு வந்தாங்க, என்ன பண்ணுவீங்க? பேச மாட்டேன் நான். அப்படி என்ன பெரிய துரோகம்? என் கூட இருந்துட்டு என்னைய பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க மற்றவங்கள்ட்ட. ஃப்ரெண்டு? எஸ், என் கூட பழகிட்டே. அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணோம், இல்லை அவங்க ஒரு விஷயம் சொன்னா என்ன சொல்லுவீங்க? இது மூலியமாக சொல்லிடுங்க. இதை மாதிரி வேற யாருக்கும் இனிமேல் பண்ணாதா நீ பண்ணாத. அவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களா? சரி, அவங்க இப்போ திடீர்னு உங்கள்கிட்ட வந்து சாரி நான் தெரியாமல் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? நான் மன்னிச்சிக்க மாட்டேன். மன்னிக்கவே மாட்டீங்க. ஏற்க முடியாத ஒரு குற்றம் ஆயிடுச்சுல்ல அது. கண்டிப்பாக. சரி, ஓகே. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் தான். என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஒரு அட்வைஸ் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கேட்டா என்னங்க தப்பா என்ன கேட்டேன்னா? தப்பா நீங்கள் எதுவும் கேட்கல.
அப்படிங்கிட்டா எல்லாரும் வந்து உண்மையாக இருங்க தயவு செஞ்சு. யாரும் ஃபேக்காக பழகாதீங்க, யாரும் ஏமாத்தாதீங்க. பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி. அவங்க ஒழுங்கா உண்மையா இருந்தாலே போதும். மக்களே பார்த்துங்க கரெக்டாக. சரி, உங்களுக்கு வர லைஃப் பார்ட்னர் இல்லை லைஃப் ட்ரீம் பாய் எந்த மாதிரினா இருக்குன்னு ஆசை? கேரிங்காக இருக்கணும், சந்தேகப்படக்கூடாது. அதுதான் மெயின் போத். அவங்க ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் ஒன்றா பார்க்கணும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி பார்ப்பீங்களா? ஆமாம், கண்டிப்பாக பார்ப்பேன். எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அம்மா உங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா ஆமாம், நான் எப்படி பார்க்குறேனோ அவங்களும் அப்படிதான் பார்ப்பேன். சேம் அதே மாதிரி. அப்படி அவங்க என்ன பார்க்கலாம் பிரச்சனை தான் நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா இல்லை நான் எதுக்கு இல்லை, நான் மோஸ்ட்லி விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருப்பேன். ஸோ விட்டு கொடுப்பீங்க அந்த மாதிரி கரெக்ட். சரி, ஓகே வர ட்ரீம் பாய் எனக்கு இவ்வளோ சம்பாரிச்சா போதும், நான் எவ்வளோ சம்பாதிக்கணும்? அவங்களுக்கு என்ன வேலை இருக்கும், லைக் கம்மியாக சம்பாதிச்சா கூட பிடிச்ச வேலையில் இருந்தால் கூட நல்லா, அவங்களுக்கு பிடிச்சது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மாதிரி தான். ஓகே, உங்கள் லைஃப் ட்ரீம் பாய்க்கு ஒரு பாட்டு பாடணும், என்ன பாட்டு பாடுறீங்க? பாட்டா வரலையா? இல்லை, பாட்டு தெரியும். சரி, ஒரு பாட்டு. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொன்னா. ஐயோ, சாங் மறந்துட்டு. ஓகே, அந்த இதுவே நல்லா இருந்தது. இந்த பசங்க சாக்லேட் பாய், ரகட் பாய்னு இருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி பசங்களை பார்த்து? ரகட் பாய். ஏன் ரகட் பாய் பார்க்குறீங்க? அவங்க தான் நல்லா ஸ்டைலாக இருப்பாங்க. ஸ்டைலாக இருப்பாங்க. அப்போ சாக்லேட் பாய்லாம் ஸ்டைலாக இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருப்பாங்க, பார்க்கலாம் முடியாது. மொக்கையாக இருப்பாங்களா? பாவம், சாக்லேட் பாய்லாம் பாவம்ல. சரி, அவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் பண்ணால் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அவங்களும் கொஞ்சம் நல்லா ஸ்டைலாக மாறினா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, அப்படியே பழமாட்டம் இருப்பாங்க. அப்போ ரகட் பாய் தான். சரி, ரகட் பாயில் ஒரு குவாலிஃபிகேஷனா இப்படிலாம் இருக்கணும், அது மாதிரிலாம் இப்படிலாம் சொல்லுவாங்க. எதில் கேட்குறீங்கன்னு தெரியல. ரகட் பாய்ஸில் ஒரு குவாலிஃபிகேஷன் அவன் பார்க்கும்போது ரவுடி மாதிரி தெரியணும், இல்லை கெத்தா அந்த அளவுக்குலாம் வேண்டாம். பார்க்க அந்த மாதிரிலாம் இருந்தால் பொறுக்கி மாதிரி ஆகிடும். பார்க்க சும்மா ஸ்டைலாக இருக்கணும்ல. சரி, பசங்களாம் ஒரு அட்வைஸ்னா அந்த அண்ணன் பார்க்குறாரு பாருங்க, அப்படியே அவர் வந்து ரகட் பாய் மாதிரி இருக்கான்னு நினச்சிட்டு கேட்குறாரு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா.